களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். இந்த விடுதலை நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் தந்திருக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். பிரியமானவர்களே, நம்மை படைத்தவர், நம்மை பராமரித்து வழிநடத்துகிறவர் அவர்தானே நிலைவாழ்வு தருகிற வார்த்தைக்குள் நம்மை நடப்பித்துக் கொண்டே இருக்கிறார். பேதுரு சொல்வார், யாரிடம் செல்வோம் இறைவா? நிலைவாழ்வு தருகிற வார்த்தையெல்லாம் உம்மிடம்தானே இருக்கிறது என்று சொன்னார். அந்த நிலைவாழ்வு தருகிற வார்த்தைத்தான் நாம் நாட்களிலே கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிலைவாழ்வு இந்த உலகத்திலே ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்வு வாழ்வதற்கும், மறுமையிலே நிலைவாழ்வு வாழ்வதற்கும் அவருடைய வார்த்தைகள், அவருடைய வார்த்தைகள், அவருடைய வார்த்தைகள். அந்த வார்த்தைகளை ஆண்டவர் தருவதற்காகத்தான் இந்த அமைப்பு. அவருடைய வார்த்தைகளை கேட்க நம்ம ஒப்புக் கொடுக்கலாம். அன்பின் ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய வார்த்தையை கேட்க ஆவலோடு உம்முடைய பாதப்படியில் அமர்ந்திருக்கிறோம். மரியாதை போல அமர்ந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் பேசும். உம்முடைய வார்த்தைகளுக்கு வாழ்வாய் மாறட்டும், ஆசிராய் மாறட்டும். ஆமீன், ஆமீன். பிரியமானவர்களே, கடவுள் இந்த நாளிலே தருகின்ற செய்தி விடுதலையின் ஆண்டவர் என்கிற ஒரு செய்தி. விடுதலையின் ஆண்டவர், விடுதலையின் நேரம், அதே நேரத்தில் விடுதலையின் ஆண்டவர் மிகுந்த ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். தூய ஆவியானவர் எதையெல்லாம் எப்படியெல்லாம் சொல்லுகிறாரோ அதையெல்லாம் அப்படியே நான் சொல்லி வருகிறேன். எல்லா துதிகன மகிமையும் என் ஆண்டவருக்கே. இஸ்ரேல் மக்கள் எகிப்து நாட்டிலே அடிமைகளாய் இருந்தார்கள். மிகுந்த வேதனைப்பட்டார்கள். வயிற்று பிழைப்புக்காக சென்றவர்கள் அங்கே அடிமைகளாக மாறி, அடிமையாகி அங்கே கொடுப்படுத்தப்பட்டார்கள். தெரியும், உணவுக்காக வயிற்று பிழைப்புக்காக சென்றவர்கள் அங்கே அடிமையாகிவிட்டார்கள். கடவுள் இஸ்ரேல் மக்கள் மீது கடவுள் கண் கொண்டிருக்கிறார், கண்ணீரை கண்டார், மனம் இறங்கினார். மோசே வழியாக அந்த மக்களை விடுதலையாக்கி கொண்டு வந்தார். எப்போ விடுதலை பெறன்று கடந்து போறான்னு சொன்ன பொழுது அந்த நாட்டிலே இன்னும் அதிகமான கஷ்டங்களை கொடுக்க ஆரம்பித்தார்கள். ஆனால் கூட ஆண்டவர் விடுதலை தெரிவித்தார். இந்த நாளிலே என் அன்பானவர்களே, பொல்லாத பாவத்தில் இருந்து, பாவத்தின் அடிமை தினத்திலிருந்து, அந்த பிசாசு நிலையில் இருந்து விடுதலை ஆக்குவது தான் நம்முடைய அருமை ஆண்டவர் தன்னுடைய ஒரே மகனை இந்த உலகுக்கு அனுப்பினார். அவரால் தான் மீட்பு விடுதலை கொடுக்க முடியும் என்பதை அவர் அறிந்து, அந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க அவரால் தான் முடியும் என்று அறிந்து அவரை அனுப்பி வைத்தார். இதெல்லாம் விழித்தில் பார்ப்போம் என்றால் ஆழமான கருத்துக்களாக, அற்புதமான கருத்துக்களாக, மகிழ்ச்சியடைந்த கருத்துக்களாக இருக்கின்றது. பிதாவாகிய கடவுள் தன்னுடைய ஒரே மகனை இந்த உலகுக்கு அனுப்பினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகுக்கு வந்தார். அவர் உலகுக்கு வருவதற்கு முன்பு அவர் உலகுக்கு வந்து அவர் தன்னை குறித்து சொல்லுகிறார். லூகாஸ் நற்செய்தியிலே
4ஆம் அதிகாரத்திலே 18-19 வசனத்தை நீர் பார்ப்பீர்கள் என்றால் அதிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் எதற்காக வந்தேன், எதற்காக செய்யப்பட போகிறேன் என்பதை அங்கே அவர் சொல்லுகிறார். லூக்கா 4:18-19. ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். இந்த வசனத்தை ஒவ்வொரு பகுதியாக நாம் பிரிப்போம் என்றால், அதை சிந்திப்போம் என்றால் ஆழமான கருத்துக்குள் சென்று அவருக்குள் கிடைத்து போகும். இதிலே பார்க்கிற பொழுது அவர் சொல்லுகிறார், சிறைப்பட்டோரை விடுதலை அடைவர் என்று. சிறைப்பட்டிருக்கிறார்கள். எங்கே சிறை, எங்கே ஜெயில்? இது மன கண்களுக்கு புலப்படாத ஒரு செயல். உலக கண்களுக்கு புலப்படாத ஒரு செயல் இது. மன கண்களை கூட கண்டுபிடிக்க முடியாத ஒரு செயல் இது, சிறை. பிசாசானவன் அப்படியே சிறையில் அடைத்து வைத்திருக்கிறார். பாவம் செய்கிற மனிதன் முடுக்கப்பட்டிருக்கிறான். அன்று இஸ்ரேல் மக்கள் எப்படி வேதனைப்பட்டால் அது முடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு விடுதலை அளிக்கும்படியாய் கொண்டு வருகிறார். இந்த கருத்தை நீ பார்ப்பில்லை என்றால், கடவுள், பிதாவாகிய கடவுள் ஏற்கனவே அவர் குறித்து வைத்திருக்கிறார், சொல்லி அனுப்பியிருக்கிறார். இறைவாக்கினர் வாயிலாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசியா புத்தகத்திலே 61ஆம் அதிகாரத்திலே 1வது வசனத்தை நாம் பார்க்கிற பொழுது சொல்லப்பட்டிருக்கிற, இப்பொழுது முன்ன படிச்சீங்களே லூக்கா நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 18-19 வசனத்தை அவர் அங்கே அழகாக கூறப்பட்டிருக்கிறார். திட்டத்தோடு கூட ஆண்டவர்த்தினார். ஏசியா இறைவாக்கின காலங்கள் எப்போ அப்பயே சொல்லி வைத்தார், நான் இப்படிதான் அனுப்பி இப்படி கொண்டு வந்து விடுதலை கொடுப்பேன் கொண்டு வந்தார். என் அன்பானவர்களே, விடுதலை கொடுக்கிறது என்றால் ஆண்டவராகிய கடவுள் நமக்கு விடுதலை கொடுக்க சித்தம் கொண்டு வந்தால் அந்த விடுதலை எப்படி வருகிறது என்று பார்க்கிற பொழுது, தந்தை, மகன், தூய ஆவி, வார்த்தை, மனுவுரு, ஆவி, இந்த 3 ஒரு கடவுளாய் செயல்பட்டு நமக்கு விடுதலை கொடுக்கிறவராய் இருக்கிறார். பிதாவாகிய கடவுள் தன் மகன் மூலமாக விடுதலை கொடுக்க செயல்படுகிற பொழுது அந்த கருத்துக்கள் தூய ஆவிலே செயல்படுகிற ஒரு கருத்துக்களாய் இருக்கிறது. முதலாவது பார்க்கிறோம், நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த விடுதலை நிகழ்ச்சியிலே சொல்லுவேன், என்ன? யோவான் நற்செய்தியிலே 8ஆம் அதிகாரத்திலே 32வது வசனத்தை நாம் பார்க்கிற பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை மிக அழகான அற்புதமான ஒரு வார்த்தையாக இருக்கும். உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள், உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்றார். உண்மையை அறிந்தவர்களாய் இருப்பீர்கள், உண்மையை, இறை வார்த்தையை அறிந்தவர்களாய் இருப்பீர்கள். அந்த இறை வார்த்தை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்று சொல்லுகிறார். உண்மை, இறை வார்த்தை, உண்மையை அறிந்தவர்களாக, இறை வார்த்தையை அறிந்தவர்களாக இருப்பீர்கள், கடவுளுடைய வார்த்தையை அறிந்தவர்களாக இருப்பீர்கள். அந்த கடவுளுடைய வார்த்தை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்று சொல்லுகிறார். ஓ மை லார்ட் ஜீசஸ், ஆண்டுடைய வசன வார்த்தையை நாம் கேட்கிற பொழுது, படிக்கிற பொழுது அது நமக்கு விடுதலை கொடுக்கிறதா இருக்கிறது. பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து, அந்த சிறையிருப்பிலிருந்து, ஒடுக்கப்பட்ட நிலையிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கிறதா இருக்கிறது. விடுதலை கொடுக்கிறார். எனவே தான் இந்த பாவத்துக்கு மேலே பொல்லாது பேச படிக்கவில்லை. அதை பற்றி நான் சொல்லிட்டு ஏன் சொல்லிட்டு போனேன். ஆவிக்குரிய நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். இறைவசன வார்த்தை எங்க விடுதலை கொடுக்கிறதா இருக்கிறது. நான் இதுக்கு உதாரணமாக சொல்லுகிற பொழுது ஒரு கருத்தை பற்றி நான் சொல்லுகிறேன். பெரியம்மாக்களை, புனித பேதுரு, படிப்பறிவு இல்லாத ஒரு பேதுரு, மீன்பிடிக்கிற படிப்பறிவு இல்லாத ஒரு பேதுரு பரிசுத்தாவில் நிரப்பப்பட்டவராக அவர் பேசிட்டு கொண்டிருக்கிறார். அவர் பேசுகிற வார்த்தையை கேட்ட மக்கள், திருத்தூர் பணியில் 2ஆம் அதிகாரத்தில் நினைக்கிறேன், 2ஆம் அதிகாரத்தில் 37-38 அவர் பேசுறார். கேட்டு அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் உள்ளம் குத்தப்பட்டு
ஐயோ நாங்கள் என்ன செய்ய வேண்டும், ஐயன் மீர் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு வரார்கள். அப்போ பேதுரு சொல்லுகிறார், பாவ மன்னிப்புக்கான திருமுழுக்கை நீங்கள் பெறுங்கள், தூயாவை பெற்றுக் கொள்ளுங்கள் சொன்னார். உங்களுக்கு விடுதலை உண்டாகிற காரியமாக இருக்கிறது. இவ்வளவு வேதனைப்படுகிறீர்களா, நீங்கள் அந்த மீட்பை பெறணும்னாக்க பாவ மன்னிப்புக்கான திருமுழுக்கை பெறுங்க, விடுதலை பெறுங்க சொல்றார். 3000 மக்கள் 5000 மக்கள் உள்ளம் குத்தப்பட்டவர்களாக மனம் திரும்புகிறார்கள். இந்த நாட்களிலே பார்க்கணும், இறைவசன வார்த்தை குத்தப்படணும். அந்த வார்த்தை அவர்களுக்கு விடுதலை அளிக்கிறதாக இருக்கிறது. கடவுள் அதுக்கு தான் அனுப்பித்தார் வார்த்தை. அடுத்தது நீ பார்க்கும் பொழுது வார்த்தை விடுதலை அளிக்கிறது. அடுத்தது ஒரு விடுதலை கொடுக்கிறதா இருக்கிறது. என்ன? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். யோவான் நற்செய்தியிலே 8ஆம் அதிகாரத்திலே 34வது வசனம், 36வது வசனம், 34 36, 8ஆம் அதிகாரத்திலே 36வது வசனத்தை பார்க்கிற பொழுது அதில் சொல்லப்பட்டிருக்கும், மகன் உங்களுக்கு விடுதலை அளித்தால் நீங்கள் உண்மையிலே விடுதலை பெற்றவர்களாய் இருப்பீர்கள். பாருங்கள், அதில் சொல்லப்படு, நான் அங்கிருந்து வந்திருக்கிறேன், கடவுள் என்னை அனுப்பியிருக்கிறார், பிதாவாகிய கடவுள், தந்தையாம் கடவுள் என்னை அனுப்பியிருக்கிறார். மகன் விடுதலை கொடுத்தால் அது உண்மையாகவே நீங்கள் விடுதலை பெற்றவர்களாக இருப்பீர்கள் என்று. பிரியமானவர்களே, அந்த மகன் தான் பாவிகளாகிய நமக்காக, பாவ சிறையிலே இருக்கிற நமக்காக அடிக்கப்பட்டார், கிழிக்கப்பட்டார், காயப்பட்டார், சிலுவிலே ரத்தம் சிந்தினார். நம்மையெல்லாம் விலை கொடுத்து அவர் வாங்கும்படியாக அவர் கடந்து வந்தார். விலைமதிக்கப்பட ரத்தத்தை நமக்காய் கொடுத்து நம்மையெல்லாம் மீட்டு கொண்டார் என்று பரிசீலிக்கப்பட்டிருக்கு. இதை பற்றி நான் அடுத்த கருத்தில் சொல்லி வருகிறேன். பார்க்கணும், இயேசு ஆண்டவர் தான் விடுதலை கொடுக்கிறவராக, அவரால் அன்றி மீட்பு வேறு ஒருவரால் மீட்பு இல்லை. திருத்தற்பணியில் 4:12 சொல்லப்பட்டிருக்குமே, அவருடைய பெயரை அன்றி வேறொரு பெயர் கொடுக்கப்படவில்லை என்று. பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கொடுக்கிற விடுதலையே உண்மையான ஒரு விடுதலையாக இருக்கிறது. அது ரத்தம் சீந்தி நம்மை மீட்டுக் கொள்ளுகிற விடுதலையாக இருக்கிறது. அடுத்த ஒரு கருத்தை நாம் பார்க்கிற பொழுது 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்திலே 17வது வசனத்தை குறிப்பிடுகிறார். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்திலே 17வது வசனத்தை குறிப்பிடுகிறார். இங்கே ஆண்டவர் என்பது தூய ஆவியாரை குறிக்கிறது. தூய ஆவியாரை குறிக்கிறது. ஆண்டவரின் ஆவியார் இருக்கும் இடத்தில், ஆண்டவருடைய ஆவியார் இருக்கும் இடத்தில் விடுதலை உண்டு. பாருங்கள், இங்கே ஆண்டவர் என்பது ஆவியானவை குறிக்கிறது. ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, தந்தை வார்த்தையான கடவுள், மகன் இயேசு கிறிஸ்து, தூய ஆவியானவர் நிலையிலெல்லாம் நாம் எல்லாம் விடுதலை பெற வேண்டும் என்றே செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆண்டவர் என்பது ஆவியானவரை குறித்து. இறைவசன வார்த்தை போகிற பொழுது அங்கே ஆவியானவர் கடந்து போகிறார். நான் கூறுகிற வார்த்தை ஆவியும் உயிருமாய் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அந்த ஆவியானவர் இருக்கிற இடத்திலே அங்கு விடுதலை உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை பற்றி நாம் பார்க்கிறோம் என்றால் மிக மிக அருமையான ஒரு கருத்து. நாம் எல்லாம் விடுதலை பெறணும் பெருமகளே. விடுதலையின் ஆண்டவர், பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை இருக்கு. அவர் சொல்றார், சிறையிலிருந்து, பாவ சிறையிலிருந்து விடுதலை, அந்த சிறைப்பட்டோரை விடுதலை ஆக்கவும், ஒடுக்கப்பட்டவர்களை, அந்த சிறையிலே ஒடுக்கப்பட்டவர்களை விடுதலை ஆக்கவும் சொல்லுகிறார். அதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். வார்த்தை மனுவுரு ஆவியா இருக்கிற அந்த மூவரு கடவுள் நமக்கு விடுதலையின் ஆண்டவராக இருக்கிறார். அந்த பாவ சிறையிலிருந்து நான் சொல்லுகிற பொழுது, என் அன்பானவர்களே, தூயாவியான உணர்த்துகிறது. நான் சொல்லணும்னா நிறைய சொல்லல. யோவான் 8:32 படிச்சிங்களா? என்ன சொல்லுங்க? உண்மையே அறிந்துள்ளா இருப்பீங்க, உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் படித்தோம். அதுக்கு இல்லை 34வது வசனத்தை நீ பார்ப்பீங்கன்னா, 34வது வசனத்தை நீ பார்ப்பீங்கனாக்க அதில் சொல்லப்பட்டிருக்கிறது என்னது? பாவம் செய்யும் எவரும் பாவத்திற்கு அடிமை என
உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். பாவம் செய்கிற எந்த ஒரு மனிதனும் பாவத்திற்கு அடிமை. அந்த அடிமை தினத்திலிருந்து நமக்கு மீட்பு கொடுக்கிறதான் வார்த்தை, மனுவுரு, ஆவி. பாவம் செய்கிற எந்த ஒரு மனிதனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். நீங்க பைபிளில் வச்சிருக்கிறீங்க, அந்த பைபிளில் 34வது வசனத்துக்கு நேராக பார்த்தனாக்க 44வது வசனம் இருக்கும். அந்த 44வது வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், சாத்தானே அவர்களுக்கு தந்தை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இருக்கா? இருக்கு. சாத்தானே அவர்களுக்கு யாரு? பாவம் செய்கிற மனிதனுக்கு சாத்தானே தந்தையா இருக்கிறான். அந்த சாத்தான் தான் பல விதமான நிலைகளே நோய்களை, வியாதிகளை எல்லாம் கொடுத்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிறான். கவலைகளை கொண்டு வருகிறான், பிரச்சனைகளை கொண்டு வருகிறான், வேதனைகளை கொடுக்கிறான். சிறையிலே அடைக்கப்பட்டு சிறையிலே இருக்கிறவர்கள் எந்த கொடுமை இருப்பார்கள்? நீங்க சிறை படத்தெல்லாம் பார்ப்பீங்க இல்லைங்களா? சிறையில் இருக்கிறவர்களை அடிப்பார்கள், கொண்டுவார்கள், என்ன செய்வார்கள். அதுபோல பிசாசானவன் பல விதத்திலே, மனதிலே, உடலிலே, உள்ளத்திலே எல்லாம் நிலைகளை வேதனை கொடுத்து கொண்டு இருப்பான். நிம்மதி இல்லாத முடியாது. என் அன்பானவர்களே, பாவம் செய்கிற எந்த ஒரு மனிதனும், என்ன சொன்னீங்களா, அந்த பாவம் செய்கிறது சாத்தான் என்று நான் பார்த்தோம் அல்லவா? இந்த கருத்தை நான் அப்படியே சொல்ல முடியல. எனக்கும் தெளிவாக புனித யோவான் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். யோவான் தன் திருமுகத்திலே, முதல் திருமுகத்திலே 3ஆம் அதிகாரத்திலே 8வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறார். அவர் என்ன சொல்லப்பட்டிருக்கிறார்? பாவம் செய்து வருகிறவர் அழகையை சார்ந்தவர், ஏனெனில் தொடக்கத்திலிருந்தே அழகை பாவம் செய்து வருகிறது. பாருங்கள், இன்றைக்கு பாவம் செய்து வருகிறவர்கள் அழகை சார்ந்தவர்கள். பாவம் யாரா இப்போ நான் பாவம் செய்கிறேன்னு நினைக்க, பேய் போது இல்லை, பிசாசு போது இல்லை சொல்றாங்களா? நம்முடைய உலகப்புறமான வாழ்க்கையில் சில வேலையில சில மனிதர் சொல்லுவாங்க, பேய் போகுது அப்படிவா. வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதனும் பிசாசை தாழ்ந்தவனாய் இருக்கிறான். அங்கே கட்டப்படுகிறது. பொல்லாத பிசாசு சிறையிலே சிறையில் என்ன பண்ணுவாங்க? சங்கிலி போட்டு விலங்கு போட்டிருப்பார்கள். வெளியே போக முடியாது, விடுதலை அடைய முடியாது, பேச முடியாது, நிம்மதியாக இருக்க முடியாது இல்லைங்களா? ஜெயிலில் எப்படி சிறைப்பட்டிருப்பாங்களோ அதே மாதிரி பொல்லாத பிசாசானவன் நம் ஒவ்வொரு பாவம் செய்கிற ஒவ்வொரு மனிதனையும் அடிமையாக்குகிறான். அவன் கட்டி வைக்கிறான். வெளியே வர முடியாதபடி அவன் சிந்தனையெல்லாம் உருக்கிப்படுகிறான். அந்த நிலையை அப்படியே கொண்டு வருகிறது பிசாசானவன் செஞ்சு கொண்டிருக்கிறான். இதெல்லாம் சொல்லுகிற பொழுது நிறைய சொல்லணும். என் அன்பானவர்களே, விடுதலையின் ஆண்டவர் இந்த விண்ணகம் விட்டு மண்ணகம் வந்தார். விண்ணகம் விட்டு மண்ணகம் வந்தார். அவர் அடிக்கப்பட்டார், கிழிக்கப்பட்டார், காயப்பட்டார், ரத்தம் சிந்தினார். அவர் தன் உயிரையே கொடுத்தார். மீட்புக்காக உயிரையே கொடுத்தார். இன்னைக்கு உலகத்தில் எவ்வளவு மக்கள் மீட்பு. ஆனாலும் என் அன்பானவர்களே, மீட்பு பெற வேண்டும், விடுதலை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த செய்தியை கொடுத்து கொண்டிருக்கிறார். கட்டப்பட்ட மனிதர்கள் எல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும், சங்கிலியெல்லாம் உடையப்பட வேண்டும், அந்த அருள்நாதர் இயேசுவிடம் வரப்பட வேண்டும். சிறைப்பட்டவர்களை விடுதலை ஆக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகுக்கு வந்தார். ஒடுக்கப்பட்டவர்களை விடுதலை ஆக்கும்படியாக இந்த உலகுக்கு வந்தார். அவர் தெய்வீக திருவிழித்திலே எப்படியெல்லாம் அவரை பற்றி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையெல்லாம் உங்களோடு கூட பயந்து கொண்டு இருக்கிறேன். பாவம் செய்கிற எந்த ஒரு மனிதனும் பார்க்கிற பொழுது அவன் அழகை சார்ந்தவன் என்று யோவான்லே நான் பார்த்தோம். 1 யோவான்லே திருமுழு அது 1 யோவான்லே அழகா சொல்லுகிறார். பாவம் செய்கிறவன் பிசாசை சார்ந்தவன். தொடர்பு லிங்க் வச்சுட்டே இருக்குது. அது சொல்லி கொடுத்துட்டே இருக்கும். இப்படி பாவம் பண்ணி அப்படி பாவம் பண்ணி சொல்லி கொடுத்துட்டே இருக்கும். அது செஞ்சுட்டே இருப்பான். விடுதலை ஆக முடியாது. அவன் அதிகாரத்துக்குள்ளாக, அந்த பிசாசுடைய அதிகாரத்துக்குள்ளாக பாவம் செய்து கொண்டே இருக்கிற நிலை இருக்கும்.
அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, இன்னைக்கு பைபிளில் ஒவ்வொரு கருத்தையும் நீ பார்க்கும் பொழுது ஆண்டவர் அந்த அழகை குறித்து, பிசாசை குறித்து, பாவத்தை குறித்து, பாவத்தின் நிலையை குறித்து ஒவ்வொன்றும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார். ஏன்? பெற்றோர்கள் சொல்லுவார்கள், நீ அங்கே போகாத, போனால் உனக்கு இடர்பாடு இருக்கும், நீ அங்கே போனால் உனக்கு அடி விழும். அவங்க அப்படிலாம் செஞ்சுருவாங்க, இப்படிலாம் செஞ்சுருவாங்க, மிரட்டுவாங்க. அப்படிலாம் பிள்ளைகளுக்கு அப்பா அம்மா சொல்லி கொடுப்பாங்க. போகாத, அவனோட கூட பழகாத, அவங்களோட கூட இது பண்ண ஒத்துருக்கிறாருன்னு சொல்லுவாங்க. அதே போல நம்முடைய அருமை ஆண்டவர் தானே இந்த பாவத்தை குறித்தும் அழகை குறித்தும் அழகின் செயல்பாட்டை குறித்தும் பைபிளில் மிக தெளிவாக சொல்லி கொண்டிருக்கிறார். அதை நாம் கேட்டோம் என்றால், அதை நாம் கடைபிடித்தோம் என்றால், அந்த அழகின் செயலிருந்து விடுபட்டு, பாவத்திலிருந்து விடுபட்டு ஆண்டவருக்குள்ளாக வாழ்ந்து வளர்கின்ற மக்களாக இருப்போம். விடுதலையின் ஆண்டவர் அப்படிப்பட்ட நிலையிலே செய்தி கொடுக்கிற பொழுது நீங்க பார்க்கணும். தொடக்க நூலில் 4ஆம் அதிகாரம் எடுங்க. 4ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்துடைய அந்த பிற்பகுதி நீ படித்து பார்ப்பீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை உண்டு. தொடக்க நூலிலே 4ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்துடைய பிற்பகுதி படித்து பாருங்க. பாவம் உன்மேல் வேட்கை கொண்டு உன் வாயிலில் படுத்திருக்கும், நீ அதை அடக்கி ஆள வேண்டும். கடவுள் ஆண்டவர் எப்படி சொல்றார் பாருங்க. இதெல்லாம் ஆண்டவர் இப்படிலாம் சொல்றாருனாக்க பைபிளை படிச்சாலாம் தெரியும், இறைவசன வார்த்தையை கேட்டால தெரிஞ்சுக்க முடியும். அது இல்லாம எப்படியோ இருந்தா எப்படி முடியும்? நண்பன் பார்க்கணும் இருக்கும். நான் இதை சொல்லுகிற பொழுது வேற ஒரு கருத்து சொல்லிட்டு பைபிளை பண்ணுங்க. மக்கள் அறியாமல் வாழ்ந்த காலத்திலே கடவுள் ஒன்றும் பொருட்படுத்த விடவில்லை. ஆனால் இப்பொழுதும் எல்லோரும் மனமாற வேண்டும் என்று அவர் கட்டளையிடுகிறார் என்று திருத்துவர் பண்டிகையில் சொல்லிக் கொடுக்கும். அறியாமல் வாழ்ந்த காலத்தில் அன்னைக்கெல்லாம் படிப்பறிவு இல்லை, மக்களுக்கு படிப்பறிவு இல்லை, விசுவாசம் அதிகமாக இருந்தது, கடவுள் மேலே பயம் இருந்தது. அப்படி போயிட்டு இருக்குதாங்க. இன்னைக்கு நான் பார்க்கிறோம், எல்லாம் படிப்பறிவு இருக்கிறவன் தான், அறியாமல் நல்ல படிப்பு, கடவுள் எல்லாம் தெரிஞ்சது தான். கடல் பயம் இல்லை, இல்லை ஒன்றும் இல்லை, போயிட்டு இருக்குது. சரி, அதை பற்றி நான் சொல்ல வேற ரூட்டில் போயிட்டுருக்கு, நான் கொண்டு வரல. எனக்கு இங்கே தொடக்கம் சொன்ன பாவம் உன்மேல் வேக்கை கொண்டு உன் வாயிலில் படுத்திருக்கின்றார். வாயில் என்ன? எங்க வாயில்? இதுதான் இந்த இதயம் என்கிற இந்த வீட்டில் அந்த வாயில் வாசு வீட்டில் படுத்துட்டே இருக்குமா. மனசில் தோன்றுச்சு செஞ்சிட்டேன், மனசில் தோன்றுச்சு போனேன், மனசில் தோன்றுச்சு வந்தேன், மனசில் தோன்றுச்சு அப்படி பண்ணேன், அப்படி மனசில் அந்த வாயில், அந்த வாயில், அந்த இதயத்தின் வாயில், இந்த இதயம் என்கிற வீட்டிலிருந்து வாயில் தான் நாங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த வாயில் படுத்துக்கிட்டே இருக்குமா. நம்முடைய ஒவ்வொரு எண்ண சிதையிலையும் படுத்துட்டு செயல்பட்டு கொண்டே இருக்குமா இருக்கு. பார்க்கணும். பாவம் உண்மையில் வேக்கை கொண்டு, வேக்கை கொண்டுன்னு, வேக்கைன்னா என்ன? எப்போ பிடிக்கலான்னு வேக்கை கொண்டு வாயில பிடிச்சிட்டு இருக்கு. இதை குறித்து நீ எண்ணிக்கை ஆகமத்தில், பழைய ஏற்பாட்டில் எண்ணிக்கை ஆகமத்தில் 32ஆம் அதிகாரத்தில் 23வது வசனம் கூட எடுத்து படிச்சு பாருங்க. 32 எண்ணிக்கையில் 32 23வது வசனத்தை கொடுத்த நீ படிச்சு பாருங்க. அதுல அவர் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை உண்டுக்கும், நீங்கள் இதை செய்யாவிட்டால் நீங்கள் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்திருக்கிறீர்கள், உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிப்பது திண்ணம். பாருங்க, உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிப்பது திண்ணம். பிடிப்பது உங்கள் பாவம். நீங்கள் பாருங்க, நீங்கள் ஆண்டவருக்கு எதிராக, ஆண்டவருடைய கட்டளைக்கு விரோதமாக நீங்கள் பாவம் பண்ணாக, நீங்கள் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்திருக்கிறீர்களா? அப்போ சிலருக்கு உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிச்சிட்டே இருக்கும், உங்களை தொடர்ந்து பிடிச்சிட்டே இருக்கும். இன்னைக்கு பார்க்கணும், இந்த சில குடிக்காரர்கள் எல்லாம் சொல்லிருப்பாங்க, ஒரு கோட்டில் ஆரம்பிப்பாங்க, அதில் புல் பாட்டில் போய் நிற்பாங்க, புல் பாட்டில் இல்லை அதில் மதுக்கடையே சொந்தமாக்கிட்டு இருப்பாங்க இல்லைங்களா? அனுபவம் இருக்கும், தொடர்ந்து பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ ஒரு சின்ன சிகரெட்டில் ஆரம்பிப்பாங்க, சிகரெட் ஃபேக்ட்ரி ஆக்கும், அவள் சிகரெட் கம்பெனியே மாறி போயிடும் இல்லைங்களா? இப்படி பல நிலை விபச்சாரம் என்று பார்க்கிறோம். இப்படி பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும். அந்த அதே எண்ணம், அதே சிந்தனை, அதே ஏற்றம், அதே ஏக்கம் அப்படி தொடர்ந்து போயிட்டு சொன்னார். இப்படித்தான்
சிறையிலே இருக்கிறது. பாவத்தின் சிறையிலே இப்படிதான், பிசாசின் சிறையிலே இப்படிதான், பிசாசு இப்படித்தான் செய்து கொண்டிருக்கும். இதை நான் சொல்லுகிற பொழுது நீதிமொழி புத்தகத்திலே கூட ஒரு வார்த்தை, அருமையான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வசனம் பாடணும். நீதிமொழி புத்தகத்திலே 5ஆம் அதிகாரத்தில் 22வது வசனத்தை படிங்க. அதுல ஒரு வார்த்தை சொல்ல இருக்கும். 5:22 வசனம். பொல்லார் தம் குற்ற செயல்களில் தாமே சிக்கிக் கொள்வர், தம் பாவ வலையில் தாமே அகப்பட்டுக் கொள்வர். அகப்பட்டுக் கொள்வார்கள். பொல்லார் தம் குற்ற செயல்களில் தாமே சிக்கிக் கொள்கிறார்கள், தம் பாவ வலையில் தாமே அகப்பட்டுக் கொள்வார்கள் சொல்லப்பட்டிருக்கு. பாவ வலையில் தாமே அகப்பட்டுக் கொள்வார்களே. ஒவ்வொரு இது பிடிப்பதற்கு ஒரு வலைப்படுவாங்க இல்லைங்களா? முயலை பிடிப்பதற்கு அதுக்கு தகுந்தவாறு தீனை போட்டா இல்லைங்களா? எலி பிடிப்பதற்கு, கோழியை பிடிப்பதற்கு, ஒவ்வொன்றும் பிடிப்பதற்கு, அது மீன் பிடிக்கிறதுக்கு அதுக்கு அந்த புழு போடுவாங்க. திண்டு வலை போடுறது வேற, ஆனால் துண்டில் போடுவாங்க. இது பிடிக்கும். அதே போல பொல்லாத பிசாசானவன் யாரை எப்படி பிடிக்கலாம், எப்படி பிடித்து வசைப்படுத்தலாம் என்று வலை போட்டு அங்கே செயல்பட்டு அதை பிடிச்சு கொண்டு போயிட்டு இருப்பான். அந்த வலையிலிருந்து வெளியே வர முடியாதபடி அந்த சிறையிலாக இருக்கிற அந்த அடையில அடைக்கப்பட்டிருப்பான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பானவர்களே, நான் ஒரு வசனத்தை நான் சொல்லி வேலை முடிக்கலன்னு நினைக்கிறேன். எனக்கு நேரம் கொடி ஓடிக்கிட்டு இருக்குன்னு பார்க்கணும். ரோமர் புத்தகத்தை எல்லாரும் எடுங்க. ரோமர் நானும் எடுத்து கொண்டு வரேன். அந்த ரோமர் புத்தகத்தில் அந்த தொடர்ந்து பாவம் பிடிக்கும், அது தொடரும், அது சிறை, அது ஒரு வலை என்று சொல்லப்பட்டுள்ள அதுக்கான எல்லா கருத்துக்களையும் இந்த ரோமர் புத்தகத்தில் 7ஆம் அதிகாரத்தில் 14 முதல் 20 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த தலைப்பு பார்க்கணும். மனிதருக்குள்ளே ஒரு போராட்டம், என்று தான் தலைப்பு போட்டிருக்கும். 14 முதல் 20 தலைப்பு இருக்கும். அதில் 14வது வசனத்தை நீ படிங்க. 7ஆம் அதிகாரத்திலே 14வது வசனம். திருச்சட்டம் ஆவிக்குரியது என்பது நமக்கு தெரிந்தது, ஆனால் நான் ஊனியல்பினன், பாவத்திற்கு அடிமையாக விற்கப்பட்டவன் சொல்லப்பட்டிருக்கு. என்னைக்கு நாம் ஊனியல்பின் காரியங்களை கடந்து போகிறோமோ அப்பொழுதே நாம் பாவத்துக்கு அடிமைகளாக விற்கப்பட்டவர்களாக மாறிவிடுகிறோம். என்னைத்தான் ஊனியல்பின் இச்சைகளை நாம் அடித்து கடந்து வரணும். சொல்றார் பாருங்க, நான் அந்த பூமி இச்சை நிமித்தமாக பாவத்துக்கு அடிமையாக விற்கப்பட்டேன்னு சொல்லுகிறார். அடிமை விற்கப்பட்டனாக அங்க வாங்க முடியுமா? விற்கப்பட்டது யாருக்கிட்ட? பிசாசுகிட்ட விற்கப்பட்டது. அடுத்தது அப்படியே நீங்க படிச்சுட்டு வாங்க. அப்புறம் படிச்சாக்க அதுல 17வது வசனத்தை படிச்சு பாருங்க. அதுல என்ன சொல்லுவாருனாக்க, அவ்வாறு செய்வது என்னுள் குடிகொண்டிருக்கும் பாவமே, நான் அல்ல. அப்படி இது பாவத்தில் விளைச்சலுக்கு நான் நல்லது அந்த அந்த இப்படி அடிக்கடி நான் பாவம் செய்கிறேன், அந்த செயல்பாட்டு வைக்கிறேன்னாக்க அவ்வாறு செய்வது என்னுள் குடிகொண்டிருக்கும் பாவமே என்றும் பாவத்துக்கு விற்கப்பட்டிருக்கிறேன், நான் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறேன், எனவே அந்த பாவம் தான் அப்படியெல்லாம் செய்து கொண்டே இருக்கிறதுன்னு சொல்லுகிறார். கருத்தை பார்க்கணும். அது அப்படியே கொண்டு வந்து அந்த 20வது வசனத்தில் என்ன சொல்லுகிறது? நான் விரும்பாததை செய்கிறேன் என்றால் அதை நானாக செய்யவில்லை, என்னில் குடிகொண்டிருக்கும் பாவமே செய்கிறது. என்னை குடிகொண்டிருக்கும். நான் போக கூட நினைக்கிறேன், ஆனா போறேன். அது செய்யக்கூடாது நினைக்கிறேன், ஆனா செய்யறேன். நான் தம்மடிக்கூடாது நினைக்கிறேன், தம்மடிக்கிறேன். நான் அதை பார்க்கக்கூடாது நினைக்கிறேன், அதை பார்க்குறேன், பிள்ளை பார்க்குறேன். நான் எதை பார்க்கக்கூடாது நினைக்கிறேன், பார்க்குறேன், செய்யறேன், சொல்றேன், நினைக்கிறேன். ஏன்? எங்க இருக்கிற பாவம், அந்த பாவத்துக்கு விற்கப்பட்டிருக்கிறேன். அந்த பாவத்துக்கு விற்கப்பட்டனால அந்த அழகியானவன் இப்படியெல்லாம் செயல்பட்டு என்னை சிறை செய்தியாக வைத்து கொண்டிருக்கிறான். இந்த சிறை, பாவத்தின் சிறையை நினைத்து பார்க்கணும். நீங்கள் டைம் கிடைக்கும்போது அந்த ரோமர் புத்தகத்தில் 7ஆம் அதிகாரத்தில் 14-20 வசனத்தை பற்றி அப்படி படித்து பாருங்க. எப்படி அவர் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார். அதில் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளே இருக்கிறதா இல்லையா சிந்தித்து பார்க்கணும் பெரியமாக்களே. சரி, இப்படி பாவ நிலைக்கு வந்திருக்கிற ஒரு மனிதனுக்கு என்ன நடக்கும்? அடுத்த நான் பாவின் நிலைன்னு நான் கொண்டு வரேன். பாவத்தின் சிறையில் இருக்குது அது. அப்போ பாவியின் நிலை அவனுடைய வாழ்க்கையில் என்ன இருக்கிறதுன்னு பார்த்தனாக்க ரோமர் புத்தகத்தில்
3ஆம் அதிகாரத்தில் 23வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லோருமே பாவம் செய்து கடவுள் கொடுத்த மேன்மையை இழந்து போயினர். கடவுள் கொடுத்த மேன்மையை இழந்து போயினர். எல்லாருமே பாவம் செய்து கடவுள் கொடுத்த மேன்மையை, ஆசீர்வாதத்தை, கிருபையை, அருளை இழந்து போயினர் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கடவுள் இந்த உலகத்தெல்லாம் படைத்தார். அதை படைச்சு அவர்கிட்ட ஒப்படைச்சார். எல்லாத்தையும் ஆட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் பாவம் செய்தனால அந்த ஆதாம் யாவால அந்த இன்ப வனத்தை விட்டு, அந்த ஏதோம் தோட்டத்தை விட்டு வெளியே தள்ளப்பட்டார்கள். கேட் லாக் தொடக்கொண்டு சொல்லுது இல்லைங்களா? ஆசீர்வாதத்தை இழந்தார்கள். இங்கே சார்ந்த ஆண்டவர் சொல்றார், இனி இவ்வளவு நாள் நீ இப்படிதான் இருந்தல்ல, இனி உழைச்சி தான் நீ உண்ணணும். நீ உழைச்சா கூட முள்ளு பூண்டு தான், ஒரு வேறு சின்னக்கு உழைச்சா கூட முள்ளு பூண்டு தான் உண்ணணும். அப்படியே சாபத்துக்கு உண்டானாங்க. மேன்மை இழந்து போனார்கள். இன்னைக்கு எந்த நிலை பாவம் பண்ணுகின்ற என் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்வில் நாம் ஏன் ஆசீர்வாதம் இல்லை? ஏன் என்று நாம் பாவத்தின் நிலை கடந்து வந்தனால்தான் அங்கே ஆசீர்வாதத்தை இழந்து போனோம் என்பதை நாம் உணரப்பட வேண்டும். இந்த நாளிலே விடுதலையின் ஆண்டவர் இதெல்லாம் சொல்ல வைத்து நம்மை உணர வைத்து நமக்கு அதில் விடுதலை கொடுக்கிறவராயிருக்கிறார். இனி வருகிற நாட்களிலே நாம் விடுதலை பெற்றவர்களாக நிலைத்திருக்கிறோம் அவருக்குள்ளாக. அதுக்காகத்தான் இந்த வார்த்தை. என் அன்பானவர்களை பார்க்கணும். கடவுள் எவ்வளவு நன்மை வைத்திருக்கிறான் சொன்ன, நன்மையை இழந்து விட்டான் சொல்லப்பட்டிருக்கல்லவா? அந்த நன்மையை இழந்து விட்டான்னு சொல்லுகிற பொழுது எரேமியா புத்தகத்திலே 5ஆம் அதிகாரத்திலே, எரேமியா புத்தகம் 5ஆம் அதிகாரத்திலே 25வது வசனத்தை நீங்க படிச்சு பாருங்க. அதுல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை இருக்கும். உங்கள் குற்றங்கள் இவற்றை எல்லாம் தடுத்தன. உங்கள் பாவங்களே உங்களுக்கு நன்மை வராமல் இருக்க செய்தன. உங்கள் குற்றங்களே இவற்றையெல்லாம் தடுத்தன என்று சொல்லுகிற பொழுது அதுக்கு மேலூற்று காரியங்களை படித்து பார்த்தனாக்க அது ஆசீர்வாதமான காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆசீர்வாதமான காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்கு வராதபடி நம்முடைய பாவங்களும் அக்கிரமங்கள் தான் தீர்த்தல் தான் தடைப்பட்டன என்று அங்கே குறிப்பிடுகிறார். உங்கள் பாவங்களை உங்களுக்கு நன்மை வராதபடி செய்கிறது என்று. ஜெயிலே இருக்கிற, சிறையிலே இருக்கிறவர்களுக்கு வெளியே தொடர்பு இல்லாத நிலை, வெளியே இருக்கிற காரியங்களை அனுபவிக்க முடியாத ஒரு நிலை, ஆசீர்வாதம் இல்லை நடக்கும். வாழ்க்கையை வாழ்கிறவர்கள் அப்படிப்பட்ட நிலைத்தான். ஆனாலும் விடுதலையின் ஆண்டவர் அந்த பாவ சிறையிலிருந்து நம்மை வெளியே கொண்டு வருகிறாராக, மீட்பை எடுத்து கொண்டு கொடுக்கிறவராக இருக்கிறார். சிறையிலே வாழ்ந்து கொண்டு கவலையிலும் கண்ணீரிலும் நோயிலும் நோக்காடிலும் பிரச்சனையிலும் போராட்டத்திலும் வாடிக்கொண்டிருக்கிற நம் ஒவ்வொருவரையும் பார்த்து நம்மை படைத்த அருமை ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே என்னுடைய ஆசீர்வாதம் வராதுக்கு காரணம் உன்னுடைய பாவம் தான் சொல்லுகிறார், அக்கிரம் தான் சொல்லுகிறார். பாவ சிறையிலே இருந்து கொண்டிருக்கிறாய், நீ விடுதலை பெற வேண்டும் என்று அவருக்கு இன்றைக்கு வார்த்தைகளை கொடுத்து விடுதலை கொண்டு வர இருக்கிறார். வார்த்தையை கொடுத்து இதை குறித்து நான் சொல்ல வேண்டாம், நிறைய சொல்ல வேண்டும். என் அன்பானவர்களே, என்னை பார்த்து இறைவன் சொல்றாரெல்லாம், உங்கள் குற்றங்களை இவற்றையெல்லாம் தடுத்தன. உங்கள் பாவங்களே உங்களுக்கு நன்மை வராதபடி செய்தேன் என்ற வார்த்தையை நாம் பார்க்கிற பொழுது இன்னும் மிக தெளிவாய் சொல்லப்படுகிறார் ஏசாயா இறைவாக்கினர். மிக தெளிவாக இன்னும் அழுத்தமாக சொல்லுகிறார் ஏசாயா இறைவாக்கினர். ஏசாயா புத்தகத்திலே 59ஆம் அதிகாரத்திலே 2வது வசனம் மாத்திரம் படிங்க, நேரமாகிவிட்டு ஜெபித்துக்கு போலாம். உங்கள் தீச்செயல்களே உங்களுக்கும் உங்கள் கடவுளுக்கும் இடையே பிளவை உண்டாக்கி உள்ளன. உங்கள் பாவங்களே அவர் செவி சாய்க்காதவாறு அவரது முகத்தை உங்களுக்கு மறைத்துள்ளன. ஆணுடைய ஆசீர்வாதம் வரல, இங்க மேல ஜெபம் போல ஆணுடைய ஆசீர்வாதம் வரல, நம்ம ஜெபம் போலாதபடி அங்க அப்படியே பாவம் தடையா இருக்கிறது. ஆணுடைய ஆசீர்வாதம் இல்லை. இந்த பார்க்கிற பொழுது பாவ வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு இருக்கிற என் அன்பான சகோதரமே, நாம் ஜெபம் போறதில்ல, நான் சொல்லல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே அந்த யோவான் நட்சத்திரத்திலே 9ஆம் அதிகாரத்திலே குறிச்சு வச்சுங்க, படிக்க வேண்டாம்.
யோவான் லட்சியத்திலே 9ஆம் அதிகாரத்திலே 31வது வசனம் சொல்லுவார். என்ன சொல்லுவார்? பாவிகளுக்கு ஆண்டவர் செவி சாய்ப்பதில்லைன்னு சொல்லுகிறார். பாவிகளுக்கு ஆண்டவர் செவி சாய்ப்பதில்லை. ஏன்? அவர்களுடைய பாவம் வீட்டு பாவம் செஞ்சுட்டே இருப்பான் இல்லைங்களா? அதனால்தான் பாவிகளுக்கு ஆண்டவர் செவி சாய்ப்பதில் சொல்லிக் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, எங்கே இருந்து விடுதலை? சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு விடுதலை என்று. அந்த சிறையையும் ஒடுக்கப்படுகிறோம் எங்கே? அது பாவத்தின் சிறை, பிசாசின் அடிமைதான சிறை. அந்த சிறையிலிருந்து விடுதலை கொடுக்கிறது. நேற்று தினத்திலே நாம் கடைசியில் ஒரு வசனம் வாசித்தோம் இல்லையா? அதுக்கு முன்னாடி நாம் பார்க்கும்போது கடவுள் கொடுக்கிற அமைதி நமக்கு வருவதில்லை, நிம்மதி வருவதில்லை என்ன நிறைய பார்த்தோம். அதை கடைசியில் பார்க்கும்போது தங்கள் சீய நெறிகளை முன்னிட்டு நோய்களுக்கு உள்ளானார், அவருடைய தீச்சலை முன்னிட்டு துன்பங்களுக்கு உள்ளான சொல்லிக்கும். அப்போ பாவத்தின் மித்தமாக நோய், வியாதி, கவலை, துக்கம், பல அமைதி இல்லாத நிலை, பல நிலை, இந்த எல்லா நிலையிலும் இருந்தும் அருள்நாதர் இயேசு விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் நோயிலிருந்தும் விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். அதற்காகவே விண்ணகம் விட்டு மன்னகம் வந்தார். அதற்காகவே அடிக்கப்பட்டார், கிழிக்கப்பட்டார், காயப்பட்டார். என் அன்பானவர்களே, அன்பானவர்களே, இன்னைக்கு சில வேளையில் நாம் பார்க்கிற பொழுது சில சொல்லுவாங்க, அவன் தப்பு பண்ணிட்டான் விட்டுருப்பான்னு ஒரு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஏதோ தவறு செஞ்சுட்டான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் அந்த பாவத்தை, அந்த குற்றத்தை நியாயத்துக்கிறப்பா அவனை விடுகின்றது யாரை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய பாவங்களையும் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார் என்று, அந்த பாவத்தை சுமந்து கொண்டார் என்று. ஜெயில் அடைக்கப்பட்டவங்களுக்கு அந்த ஜெயிலிருந்து விடுதலுக்கு அந்த பாவத்தில் நியாயத்துக்கிற என்ன நீ கொடு, என்ன அடி, என்ன செய்யணுமோ செய், அவனை விடுன்னு சொல்லி கொண்டு வர்றார். ஏசியா புத்தகம் 53ஆம் அதிகாரத்திலே அந்த 5வது வசனம் படிக்கிற பொழுது சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, அந்த 12ஆம் வசனம் சொல்லப்படுகிற வார்த்தை என்ன? நம் பாவங்களை, நம்முடைய அக்கிரமங்களை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று, எல்லாருடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசியாவில் 53ஆம் அதிகாரத்தில் நீங்கள் குறிச்சுக்கிடுங்க. அந்த 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 அதிகாரம் மிகுந்த ஒரு விடுதலை கொடுக்கிற ஒரு காரியங்களாக சொல்லப்பட்டிருக்கும். நம்முடைய துக்கங்களை, நம்முடைய துயரங்களை, நம்முடைய வேதனைகளை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று 4ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. 5ஆம் வசனம் அவர் குற்றவாளி என்று இருப்பிருக்கும். ஆனால் நம் குற்றங்களை அவர் ஏற்றுக்கொண்டார், நம்முடைய குற்றங்களை ஏற்றுக்கொண்டார். அதற்காக அவர் தண்டிக்கப்பட்டார், அவருடைய காயங்களால் நாம் குணமடைந்தோம்னு சொல்லப்பட்டு வருவாங்க. அதே 12ஆம் வசனம் பார்ப்பது எல்லாருடைய பாவங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லுங்க. உலகின் பாவங்களை போக்குகிற தேவ ஆட்டுக்குட்டியாக என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து அங்கே பாவத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார், ஏற்றுக்கொள்ளுகிறார், ஏற்றுக்கொள்ளுகிறார். பிரியமானவர்களை, இந்த சில பேர் பார்ப்போன்னாக்க பாவம் இதெல்லாம் எக்ரிமெண்ட் எழுதுவாங்க, அக்ரிமெண்ட் எழுதுவாங்க. அந்த மாதிரி பொல்லாத பிசாசு கூட நாம் என்னென்ன பாவம் பண்ணுறோமோ அதெல்லாம் எழுதி எழுதி வச்சுக்கும். கடவுள் வாழ்வின் நுழையில் இப்போ எழுதிக்கிறாரு, அதே மாதிரி பிசாசும் எழுதி எழுதி வச்சுக்கும் பாவத்தில்லாம். இந்த நாளில் இந்த நேரத்தில் நீ அந்த பெண்ணோடு கூட விபச்சாரம் பண்ண எழுதி வச்சுட்டு இருக்கும். எல்லா பாவத்தையும் எல்லா அக்கிரமத்தையும் எழுதி வச்சுட்டு இருக்கும். நாம் என்ன பண்ணுருக்கு? அந்த பிசாசு நம்ம விடுதலை பண்ணாக்க இப்படிலாம் நீ பாவம் பண்ணிருக்கிற, இப்படிலாம் அக்கிரமம் பண்ணிருக்கிற, அநியாயம் பண்ணிருக்கிறேன்னு இது எதிர்பார்க்கும். ஆனால் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து என் அன்பானவர்களே பார்க்கணும். விவிலியத்தை நாம் படிக்கிற பொழுது எவ்வளவு தெளிவான வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அது படிக்கிற பொழுதே உள்ளத்தில் ஒரு விடுதலை நிற்கும். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தை நீங்க படிச்சு பார்க்கணும். அந்த 14வது வசனத்தை படித்து பாருங்க.
நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகள் பல கொண்ட கடன் பத்திரத்தை அவர் அழித்து விட்டார். அதை சிலுவையில் வைத்து ஆணி அடித்து அறவே ஒழித்து விட்டார். பாருங்க, இன்றைக்கு அந்த கடன் பத்திரத்தை அவர் கடன் பத்திரத்தெல்லாம் வாங்கிட்டு இருக்கு. அதில் நீ பார்ப்பனா அந்த 15 வசனத்தில் அவர் எல்லாம் வாங்கிட்டு சுமந்து கொண்டு ஊர்வலமாக போனார். என் அன்பானவர்களே, அதெல்லாம் ஊர்வலமாக கொண்டு போயிட்டு கல்வாரி மலையிலே 3 ஆணிகளிலே சிலுவைங்க. கடன் பத்திரம் இதுதான் கடன் பத்திரம் வச்சுக்கிடுங்க. இந்த கடன் பத்திரத்தை எல்லாம் வாங்கி அந்த பிசாசுக்கிட்ட பிடுங்கி என்ன அவன் என்ன பண்ணான், அது அப்படியே எல்லாம் பிடுங்கி வாங்கி அதெல்லாம் போட்டு சிலுவையில் வைத்து அரைஞ்சி விட்டார். நான் அந்த சிலுவை மேன்மையை பற்றி ஒரு செய்தி கொடுத்துருப்பேன். யூடியூப்பில் பாருங்க, யூடியூப்பில் பிரதர் செல்வநாதன் போட்டாக்க அதில் வந்து உட்காந்துருக்கும். எனவே கடவுள் அப்படியே பாவத்தின் சிலுவையில் அந்த விடுதலையை நமக்கு கொடுத்துட்டார் பார்க்குறோம். அது என் பெண்பார்களே, இப்படி சிலுவையிலே அதை அரைச்சிட்டு எல்லாம் அவுட் பண்ணிட்டார். அதே கொலோசியர் புத்தகத்திலே முதல் அதிகாரத்திலே 20வது வசனத்தை நீ படிச்சு பாருங்க. கொலோசியர் முதல் அதிகாரம் 20வது வசனத்திலே, சிலுவையில் இயேசு சிந்திய இரத்தத்தால் அமைதியை நிலைநாட்டவும் விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை அனைத்தையும் அவர் வழி தம்மோடு ஒப்புரவாக்கவும் கடவுள் திருவுளம் கொண்டார். பாரு, பிதாவாய் கடவுள் அப்படி திருவுளம் கொண்டார். அதனால்தான் மனுமகன் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தை அனுப்பினார். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ரத்தம் சிந்தினார். நான் நேத்தியே சொன்னேன் இல்லைங்களா? ஆண்டவருடைய அருள் ஆசீர்வாதம் வராதபடியும் நம்முடைய ஜெபம் மேலப்படாதையும் ஆண்டவருக்கும் நமக்கும் இடையே ஒரு தடையை உண்டு பண்ண இருக்கிறது. பாவம் அக்கரம் தடையாக இருக்கிறதுக்கு இந்த தடையை போக்குவதற்காகத்தான் அருளாதர் இயேசு கிறிஸ்து வானத்துக்கும் பூமிக்கும் நடுவாக சிலுவிலே தொங்குகிறார். சிலுவிலே தொங்கி அங்கே ரத்தத்தை சிந்துகிறார். எங்கே? இந்த பாவம் இருக்கிற இடத்துல அந்த ரத்தம் தொங்கி விடுது. அப்போ அந்த பாவமெல்லாம் போயிடும். எந்த ஒரு மனிதன் இயேசுவே பாவ மன்னிப்பு கொடுக்கிறவர், அவரால் மீட்பு இல்லை என்று இயேசுவிடம் பாவத்தை ஏற்று மனம் பறிந்து அழுகிற பொழுது அந்த பாவம் ஒவ்வொன்றா டொக்குன்னு எல்லாம் போயிட்டே இருக்கும், எல்லாம் போயிடும். அப்போ அந்த பாவம் கலந்து போகும். ஆண்டு வைத்திருக்கிற ஆசீர்வாதம். பாவிகளுக்கு அமைதி இல்லை என்று பார்த்தோம், லாக். ஆனால் சிலுவையிலே அவர் சிந்தி ரத்தினாலே அமைதி உண்டாகிறது. வானத்துக்கும் பூமிக்கும் இடையே ஒப்புரவாகிறது, அமைதி உண்டாகிறது. விடுதலை நாயகர் சந்தோஷமா நாம் பார்க்கணும், கொண்டு வரணும். ஓ மை லார்ட், இதை நான் சொல்லுகிற பார்க்கணும். ஒவ்வொரு இயேசு கிறிஸ்து விடுதலை நாயகராக செயல்படுகிறதை பார்க்கிறது உண்டு நினைச்சே பண்ணும். அது வார்த்தையாக மனு உருவிலே செயல்பட்டதாக தூயாவிலே செயல்பட்டதாக கடந்திருக்கிறது. யோவான் திருமுகத்தில் 1 யோவானில் முதல் அதிகாரத்தில் 7வது வசனத்தை நீங்கள் படிப்பீங்கன்னாக்க அந்த பிற்பகுதி படிங்க, நிறைய இருக்குது. அந்த பிற்பகுதி படிங்க. அந்த பிற்பகுதியில் ஒரு கருத்தை சொல்ல போட்டிருக்கோம், எடுத்துட்டீங்க, எல்லாம் பயன்படுத்திருக்கேன். அவர் மகனாகிய இயேசுவின் ரத்தம் எல்லா பாவத்தினின்றும் நம்மை தூய்மைப்படுத்தும். எல்லா பாவத்தினின்றும் இருக்கும். எந்த பாவம் இருக்கு? நாம் நம்முடைய பாவத்தை, நம் குற்றங்களை ஏற்றுக்கொள்ளுமானால் அவர் நம் பாவங்களெல்லாம் மன்னிக்கிறவராக, பாவத்தை போக்கி கழுவுறாக, தூய்படுத்துவராக இருக்கிறார். சிறையிலே இருக்கிற பாவத்தின் சிறையிலே, பிசாசின் சிறையிலே கட்டப்பட்டுள்ள இருக்கிற நமக்கெல்லாருக்கும் ஆண்டவர் சொல்றார், அவர் சொல்றாரு, எல்லா பாவத்தையும் அவர் கழுவுகிறார், ரத்தத்தினாலே கழுவுகிறார், குற்றப்பள்ளியெல்லாம் தொடக்கி மாற்றுகிறார் சொல்லப்பட்டிருக்கிறது வசனம். அது மாத்திரமல்ல என் அன்பானவர்களே, இந்த வார்த்தை நான் படிக்கிற பொழுது வேற ஒரு வார்த்தை கூட எனக்கு வருகிறது. அந்த ரத்தம், அவர் ரத்தம் குந்திரார், அந்த ரத்தம் சாதாரணமான ரத்தம் கிடையாது. சிறையிலே இருக்கிறவர்களுக்கு என்ன ஒரு விடுதலுக்குன்னு கொடுக்கணும்னாக்க, புனித பேதுரு என்ன சொல்றாருனாக்க, 1 பேதுருல நீங்க பார்க்கிற பொழுது 1 பேதுருல முதல் அதிகாரத்தில் 18-19 வசனத்தை நீங்க குறிச்சுக்கிடுங்க, படிக்க வேண்டாம். 1 இந்த பேதுருல முதல் அதிகாரத்திலே 18-19 வசனத்துக்கு, நாம் எல்லாம் விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறோமாம், விலை மதிக்கப்படாத
அந்த உன்னதமான இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே நாம் விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறோம் என்று. ஐயா, அது நான் வேறமா சொல்றேன், விலைக்கு பாருங்க, விலை கொடுத்து வாங்கணும். முன்னாடி கடன் பத்திரம் பிடிங்கி போனான், இங்கே எடுத்துக்கிட்டான், இங்கே சொல்லுங்க விலை கொடுத்து வாங்கப்பட்டான்னு சொல்லப்பட்டிருக்கு. என்ன சார்ஜ், என்ன கடன், அதெல்லாம் கொடுத்து ஒவ்வொன்று கருத்து நாம் பார்க்கணும். என் அன்பானவர்களே, பாவத்தின் மித்தமாக சில வேளையில் சாபம் வந்துடும். இதெல்லாம் சொன்னது எனக்கு அப்படியே உள்ளத்தில் பூரடிக்கிறது. நம்முடைய மக்கள் இதை உணர்ந்து கடந்து போகணும். இறைவசன வார்த்தைகளை படித்து கொண்டு போகும்போது தான் அந்த வழி தெரியும். அவர் வழி பக்கம் போகணும், அவர் வழி பண்ணும், அவருடைய அறிந்து கொள்ளுகிற காரியம் அவருக்கு பயணப்பான இருக்கு. அல்ல பேதுரு ஒன்று பேதுரு சொல்லும்போது, பிழைமடைக்கப்படாத உன்னதமான உயிருள்ள ஆட்டுக்குட்டியாகி இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த ரத்தத்தினால நாமெல்லாம் விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறோம் என்று. பொண்ணு பொருளும் அல்ல, காசு பணமும் அல்ல, அதெல்லாம் இல்லை, விலை மதிக்கப்படாத இயேசுவின் ரத்தம் இருக்கிற அவரை தன் ரத்தத்தை சிந்தி நம்ம விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். என் அன்பானவர்களை ஒரு கருத்தை நீ பார்க்கிறேன். அந்த கருத்தோட கொண்டு பார்க்கும்போது அந்த பாவத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுக்கிற நிலை பாவத்தின். அது மாத்திரமல்ல, இந்த நம்ம கட்டளை மீறது பாவம் சாபம் வரும். இனச்சட்டத்தில் 28ஆம் அதிகாரம் நீ பார்ப்பீங்கன்னாக்க, ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற பொழுது ஆசீர்வாதம், அந்த கட்டளை மீறுகிற பொழுது அது சாபம் சொல்லப்பட்டிருக்கும். சாபம். இப்படி நாம் கட்டளையை மீறி பாவம் பண்ணுகிற பொழுது அங்கே வருகிறது சாபம் கூட வரும். அந்த சாபத்தை கூட இன்னைக்கு ஆண்டவர் மாற்றுகிறார். இன்னைக்கு நிறைய பேர், எனக்கு ஏதோ சாபம், என் குடும்பத்தில் சாபம், அப்படி சாபம், இப்படி சாபம் இல்லை. சிலுவையில் இயேசு அந்த சாபத்தை மாற்றி விட்டார். அந்த சாபத்தில் இருந்து அந்த விடுதலை கொடுக்கிறவராய் மாற்றி விட்டார். கலாத்தியர் புத்தகத்தில் எடுத்து படித்து பாருங்கள், 3ஆம் அதிகாரத்திலே 13வது வசனத்தை எடுத்து படித்து பாருங்கள். கலாத்தியர் 3:13, மரத்தில் தொங்கவிடப்பட்டோர் சபிக்கப்பட்டோர் என்று எழுதியுள்ளவாறு நமக்காக கிறிஸ்து சாபத்துக்குள்ளாகி நம்மை சட்டத்தின் சாபத்தின் என்று மீட்டுக் கொண்டார். விடுதலை கொடுத்து விட்டார். சட்டத்தின் சாபத்திலிருந்து விடுதலை கொடுத்து விட்டார். இன்னைக்கு என் அன்பானவர்களே, உண்மையான ஒரு கிறிஸ்துவ ஜீவிதம் வாழ்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே பாவம் இல்லை, சாபம் இல்லை, நோய் இல்லை கொண்டு வருகிற கருத்தை நான் பார்க்கலாம். இயேசு அதற்காகத்தான் இன்னைக்கு நிறைய பேர் பிசாசு அப்படி பண்ணுச்சு, இப்படி பண்ணுச்சு, பாவனுக்கும் பாவத்திலிருந்து மீட்பு அடையணும். அதுக்காகத்தான் இந்த விடுதலை செய்தி நேர செய்தியிலே விடுதலின் ஆண்டவர் செய்தியை கொடுக்கும்படி அவரே சொல்லியிருக்கிறார். சொல்லன்னு நான் சொல்ற போது அப்படி பொங்கிக்கிட்டு வருது. மக்கள் இறை கடந்து வரல, விடுதலை பெறல, விடுதலை ஆகல. ஏன்? அந்த விடுதலையின் நாயகரை இன்னும் அனுபவிக்கப்படவில்லை. நான் விடுதலை இருந்தாது மற்ற சொல்ல. நான் அடுத்த செய்தியை கொடுக்கும் பொழுது ஆண்டவருடைய சாட்சியல் என்ற ஒரு செய்தி கொடுக்கும்படி தூயான் இப்போ உணர்த்துறார். அடுத்து வர செய்தி என்பது சாட்சி, ஆண்டவருடைய சாட்சின்னு சொல்றது. சொல்லணும் என் அன்பானவர்களே, ஆண்டவர் பாவத்திலிருந்து நம்மை மீட்டுக் கொண்டார், சாபத்திலிருந்து மீட்டுக் கொண்டார். அது மாத்திரமல்ல, சில வேளையிலே நோய்கள், பாவத்தினால் வருகிற நோய்கள் உண்டு. உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, நோய் நீங்கி சுகமாய் போன்னு சொன்னார். அப்ப பாவத்தினால் வருகிற நோய்கள் உண்டு, பிசாசு கொடுக்கிற நோய்கள் உண்டு. அந்த நோய்கள் எல்லாம் விடுதலை கொடுக்கிறவர் நாம் அருமை ஆண்டவர். ஏசியா புத்தகம் 53ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நீங்க படிச்சு பாருங்க. 53ஆம் அதிகாரத்தை 5வது வசனத்தை படிச்சு பாருங்க.
அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார், நம்முடைய குற்றங்களுக்காக அவர் காயப்பட்டார், நம் தீச்செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார், நமக்கு நிறைவாழ்வை அளிக்க, நமக்கு ஒரு நிறைவாழ்வு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை அளிப்பதற்காக அவர் தண்டிக்கப்பட்டார், அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகின்றோம். எந்தன வசன வார்த்தைகள் பார்க்கணும் பிரியமானவர்களே, வசன வார்த்தைகளை பார்க்கணும். அவர் நம்முடைய பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக, அநீதிகளுக்காக, குற்றங்களுக்காக அவர் தண்டிக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், கிழிக்கப்பட்டார். தவ காலத்தில் நாம் பார்க்கிறோம், தவ காலத்தில் அங்கே நாம் சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். பிளாத்துக்கள் அரமனைந்து கபாலத்தால் வரைய அவர் அடிக்கப்பட்டு நொடிக்கப்பட்டு திந்து போவோம். உண்மையாகவே அவர் அடித்து கிழித்து அவர் உடலில் முழுதுமா காயம், அவர் உடலில் உச்சந்தலையில் முள்முடி, உடலெல்லாம் காயம், ஏர் உழுது போல இழுவப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிசாசு கொடுக்கிற எல்லா நோய்களிலிருந்தும் நமக்கு விடுதலை கொடுக்க முடியாது, பாவத்தின் நிமித்தம் எல்லா நோயிலிருந்து விடுதலை கொடுக்க முடியாத அவர் காயப்பட்டார் என்று பார்க்கிறோம். காயப்பட்டார், எல்லா நோய்களுக்கு விடுதலை என்று. இதைத்தானே புனித பேதுரு அங்கு சொல்லுவார். பேதுரு சொல்லுவார் 1 பேதுருவிலே 2ஆம் அதிகாரத்திலே 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்திலே 24வது வசனத்திலே சொல்லுகிற பொழுது, பாவங்களை அவரே சுமந்தார், நம்முடைய பாவங்களை எல்லாம் அவரே சுமந்தார், அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகின்றோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, அந்த விடுதலையின் நாயகர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நாம் மகிழ்ச்சியோடு எடுக்கணும், நாம் அனுபவிக்கணும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுது உங்களுக்கு விடுதலைத்தான், அது ஒரு விடுதலைத்தான், பாவத்திலிருந்து, நோயிலிருந்து, சாபத்திலிருந்து உங்களுக்கு விடுதலைத்தான். நம் ஒவ்வொருக்கும் விடுதலைத்தான். அருள்நாதர் இயேசு கிறிஸ்து அந்த விடுதலை கொடுக்கிறவராகவே இருக்கிறார். எல்லாம் சந்தோஷத்தோடு கூட, அந்த விசுவாசத்தோடு கூட நாம் அப்படியே ஜபத்தில் கடந்து போகலாம். விடுதலை விடுதலை விடுதலை, எனக்கு விடுதலை விடுதலை விடுதலை, விடுதலை விடுதலை விடுதலை, எனக்கு விடுதலை விடுதலை விடுதலை, நோயிலிருந்து விடுதலை, பேயிலிருந்து விடுதலை, நோயிலிருந்து விடுதலை, பேயிலிருந்து விடுதலை, விடுதலை விடுதலை விடுதலை, எனக்கு விடுதலை விடுதலை விடுதலை, விடுதலை விடுதலை விடுதலை, நமக்கு விடுதலை விடுதலை விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, விடுதலை விடுதலை விடுதலை, எனக்கு விடுதலை விடுதலை விடுதலை, விடுதலை விடுதலை விடுதலை, நமக்கு விடுதலை விடுதலை விடுதலை, ஆவியினால் விடுதலை, துதியினால் விடுதலை, ஆவியினால் விடுதலை, இரத்தத்தினால் விடுதலை, விடுதலை விடுதலை விடுதலை, எப்போதும் விடுதலை விடுதலை விடுதலை, விடுதலை விடுதலை விடுதலை, நமக்கு விடுதலை விடுதலை விடுதலை, கவலையினால் விடுதலை, கண்ணீரினால் விடுதலை, கவலையிலிருந்து விடுதலை, கண்ணீரிலிருந்து விடுதலை, விடுதலை விடுதலை விடுதலை, நமக்கு விடுதலை விடுதலை விடுதலை. விடுதலையின் ஆண்டவரே, உங்கள் ரத்தத்தினால் எங்களுக்கு விடுதலை தந்தவரே, உம்மை நன்றியோடு உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. உங்கள் வார்த்தையினால் எங்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. விடுதலையின் நாயகன் எங்களுக்கு தாயும் தந்தையுமாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த அருமையான விடுதலை செய்தியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் ஆண்டவரே, தனி மனித வாழ்க்கையிலும் விடுதலை நாயகனாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே.
ஆண்டவரே இந்த விடுதலை செய்தி, ஆண்டவரே விடுதலை நேரம், ஆண்டவரே மக்களுக்கு ஆண்டவரே விடுதலை தருகின்ற ஒரு நேரமாக இருக்கட்டும். ஆண்டவரே ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே ஆசீர்வதியும். கவலையிலிருந்து, கண்ணீரிலிருந்து, ஆண்டவரே சாபத்திலிருந்து, நோயிலிருந்து விடுதலை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே முக்கியமாக இந்த கொரோனா தொற்று நோயிலிருந்து ஆண்டவரே எல்லா மக்களையும், உலகில் உள்ள எல்லா மக்களுக்கும் விடுதலை தரும்படியாய், விடுதலை நாயகனாய் ஆண்டவராய் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே அந்த சிறையிலிருந்து மக்கள் எல்லோரும் விடுதலை பெறும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறேன். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் அருமேசுவின் ஈடு இணையற்ற அற்புத பெயரிலே ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். அரியே வாழ்க ஆண்டவரும் உடனே, பெண்களிலே நீர் பேரு பெற்றீரும் மகனும் வாழியவே. பரிசுத்த மரியாயே எங்கள் பரமனின் தாயாரே, பாவிகள் எங்களுக்காய் பரமனை மன்றாடும். இப்போதும் நீர் மன்றாடும், எப்போதும் நீர் மன்றாடும். தீமைகள் நெருங்கையிலே பரமனை மன்றாடும். மரணம் வருகையிலே எம்மை தாங்கும் அம்மா. தெய்வ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் எமது டிவைனைட் ஊழியத்தின் வழியாக வெளியிடப்படும் தெய்வ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் பெற வேண்டும் என்றால் சரியான முகவரியை அனுப்புங்கள். புத்தகங்கள் அனுப்பி வைக்கின்றோம். எங்கள் ஊழியங்களுக்காக ஜீவியுங்கள். ஆண்டவர் உணர்த்துகின்ற காணிக்கையால் தாங்க.